ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மினியேச்சர் ஸ்மால் பேக் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப சின்னதாக செய்ய போகிறதுனால நான் ஒரு 10 பேஸ் செயின் போட்டுக்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் 10 செயின் போட்டுக்கிறேன். 10 செயின் போட்டுட்டு 2 செயினை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம 8th செயினில் வந்து நம்ம ஒரு டபுள் செயின் மேக் பண்ண போகிறோம். அதே மாதிரியே ரிமைனிங் உள்ள எல்லா செயின்லேயும் கண்டினியூஸாக நீங்கள் டபுள் செயின் போட்டுக்கோங்க. ஸோ இது நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு பேக்கோட பேஸ் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது கிடச்சிரும். ஸோ நம்ம 8 பேஸ் செயினும் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கர்வ்டு ஓவல் ஷேப்பில் ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நம்ம பேக்கோட பேஸு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா கண்டினியூஸாக செயின் மேக் பண்ணிவிட்டு எண்டு டு எண்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஸ்கொயர் மாதிரி பேக் ஃபார்ம் ஆயிரும். இப்போ அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக ரவுண்ட் வச்சே நம்ம ஒவ்வொரு ரவுண்டாகவே லேயர் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்றது இதில் சொல்கிறேன். ஸோ இதே தான் வந்து நீங்கள் பிக் பேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும். நீங்கள் நம்பர் ஆஃப் பேஸ் செயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ பெருசு வேணுமோ. அதேமாதிரி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் மேலேயும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ லென்த் வேணுமோ. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி 8 செயின்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நார்மல் செயின் போட்டுட்டு ஆப்போசிட் சைட்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேஸ் செயின் டபுள் செயின் போட ஆரம்பிங்க. ஸோ இந்த டபுள் செயின்னா என்னென்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த பேக். அதாவது இதுக்கு முன்னாடி போட்டது பேஸு. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் த பேக் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். கண்டினியூஸாக இருக்கிற எல்லா பேஸ் செயின்லேயுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு டபுள் செயின் மேக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் டபுள் செயின் மேக் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 எக்ஸ்ட்ரா லேயர் வந்து பேக்கில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு பின் ஹூக் வச்சு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. வேறு எந்த செயின்லேயும் போய் நம்ம கரெக்டாக எண்டு பேஸ் பண்ண மாட்டோம். இது எப்படி உங்களுக்கு ப்ராப்பராக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம லேயர் சுற்றி வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டிங்கன்னா கூட பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரிஞ்சு உங்களுக்கு வந்து வி ஷேப்பில் போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த செயினில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த செயின்லேயே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்கொயரான ஷேப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வி ஷேப் மாறிடும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து 2வது சைடு வருது. ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக எல்லா செயினும் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா செயின்ஸ் மேக் பண்ணிடாதீங்க. அந்த இதில் மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஸோ கவுண்ட் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பேக்கோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் சேம் பேஸ் செயின்லேயே மேலே வரைக்கும் வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து இதே மினியேச்சர் ஸ்டைலில் தான் நீங்கள் பெரிய பேக்கும் பண்ணணும். இப்போ இன்னும் வந்து 3 மோர் செயின் நம்ம போடணும். 3 மோர் செயின் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு செயின்லேயே கொண்டு வந்து எந்த செயினில் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த செயின்லேயே பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பவுல் மாதிரி, அதாவது ஒரு பேஸு வித் வந்து ஒரு லேயர் ஆஃப் பேக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. எகெயின் டபுள் செயின் 2 பேஸ் செயின் கண்டினியூஸாக அதே மாதிரியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு 2 லேயர் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் சிம்பிளா சாம்பிள் மாரி செய்றதுனால, நான் இந்த 2 லேயரோட ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஹேண்டில் லேயர் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறேன். நான் இங்க வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக, அ ஹேண்டில் லேயருக்கு மட்டும் நான் வேற ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சேம் கலர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் வீடியோட எண்டுல சேம் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்க ஒரு பேக்கும் காட்டுறேன். அதே மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்க ஒரு இதுவும் காட்டுறேன். ஸோ டோட்டலா 10 செயின். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க வந்து 4 செயின் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அது 4 ஸோ இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 அப்படிங்கிற மாரி கவுண்ட் எடுத்துட்டு 2 சைட்லயும் 2, 2 விட்டுட்டோம் அப்படின்னா, நடுவுல வந்து 8, 8 இருக்கும். ஸோ 4 போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பேஸ் செயின் இல்லாம ஒரு 3 செயின் நார்மலா போட்டுட்டு, கீழ நடுவுல ஒரு செயின் விட்டுட்டு அகெயின் 4 பேஸ் செயினோட கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஹேண்டில் ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நான் கரெக்ட்டா சொல்றேன். 10 இருக்கும். இந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 கவுண்ட் வச்சுக்கோங்க. சைட்ல இருக்கிறத விட்டுடுங்க. சைட்ல 2 செயின்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலா டிவைட் ஆயிடும். ஸோ 4 செயின் ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவுல 2 செயினுக்கு பதிலா 3 செயின் பேஸ்ல கனெக்ட் பண்ணாம, நீங்க வந்து நார்மலா செயினா மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரும். இங்க பாருங்க 1, 2 அகெயின் 3 தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸோ இப்போ வந்து நான் வந்து 3 செயின்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு இந்த இந்த இதில ஏதாவது கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஹூக் மாரி போட்டு மெயின்டெயின் செயின்ஸ கவுண்ட் பண்ணிட்டு ஹூக் மாரி போட்டு மெயின்டெயின் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா உங்களுக்கு கிளாரிட்டியா வரும். ஸோ எந்த விதமான கன்ஃப்யூஷனும் இல்லாம போடலாம். ஸோ இல்ல நீங்க வந்து பெஸ்ட் அசம்ப்ஷன் தான் கொஞ்சம் முன்ன பின்ன செயின்ஸ் இருக்கும். ஸோ பேக்ல ஹேண்டில்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா தெரியும். அவ்வளோதான். ஸோ இதில வந்து நம்ம நெறைய கீ செயின்ஸு அந்த மாதிரியோ, இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஃபார் கிட்ஸ் அந்த மாதிரி குடுக்கலாம். இது ரொம்ப நல்லாருக்கும். இதே நீங்க பிக் பேக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோவோட எண்டுல நான் வந்து எப்படி இத வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ்ல மேக் பண்றதுங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல்.